தம்பி சேகரி, இது எந்த இடம் பூ? டீ எஸ்டேட்னா என்னது பூ? தேயிலை தோட்டமா? இதை எதுக்கு நம்ம பார்க்கணும்? ஏன், எதுக்கு பூ? அப்படி என்ன தெரியுது? ஆமா. அப்படியா? எங்க பூ இருக்கு? இத பச்சை இலையில இருக்கு. டீ தூள் கருப்பால இருக்கும், அது பொடி பொடியால இருக்கும். அப்படியா? ஆமா பூ, மனசுதான் கிடக்கு. சேகர் மச்சான், நேத்து ஒழுங்காவே நான் போட்டோஸ் எடுக்கவே இல்ல. அதனால இந்த டீ எஸ்டேட் குள்ள நான் ஓடுறேன், நீ போட்டோ எடுக்கறீங்களா? நான் மச்சானை கூட்டிட்டு போய் போட்டோஸ் எடுக்க போறேன். நேத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு ஒரு போட்டோ கூட கிடைக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னடி ஊட்டிக்கு போனியே, ஒரு போட்டோ கூட அப்லோட் பண்ணவே இல்லன்னு கேக்குறாங்க. அதனால நான் இன்னைக்கு விதவிதமா இந்த இடத்துல போட்டோஸ் எடுக்க போறேன். போங்க போங்க, நீங்க போய் சுத்தி பாருங்க. சேகர் மச்சான், வாங்க போலாம். எதுக்கு சிம்மு அம்முன்னுகிட்டு? அவதான் போட்டோ எடுக்க போறேன்னு ஓடிட்டாளா? வயசு பிள்ளை 4 இடத்துல நின்னு போட்டோ பிடிச்சிட்டு வரட்டும். தங்கச்சிமா வாடா, போய் சுத்தி சுத்தி பார்க்கலாம். இப்படிதான் இந்த வயசான காலத்துல இந்த வாட்ட வாடுதா தெரியலையேன்னு கிளவி. நம்மளால 4 8 வேகமா எடுத்து வைக்க முடியல. முட்டிகால் ஒரே வலியா இருக்கு. இந்த பிள்ளை வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏய் சாரத்து பாபு, தங்கச்சி 2 போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படியா? போய் போட்டோ எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துறியா? சீக்கிரமா கிளம்பு, இங்க பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேறும் பச்சை கலர்ல யானை மட்டும் தான் தெரியுது. இதுல சுத்தி சுத்தி பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க போனாலும் இந்த யானை தானே தெரிய போகுது. ஏத்தே, இது தேயிலை தோட்டமா தேய்? 4 இலைய பத்தி வச்சிருங்க, வீட்ல போய் டீ குடிக்கலாம். நாங்க மெதுவா சுத்தி பார்த்துட்டு வரோம். உங்களால முடியலன்னா கார்ல போய் உட்காருங்க தேய். இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்கட சுத்தினாலும் இந்த இலை தானே கண்ணுக்கு தெரியுது. புதுசா ஏதாவது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இத பார்க்கிறதுக்கு தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியலாக்கா. அம்மா, நேத்து எங்க போனியே? பாட்டி, நேத்து காலையில ரோஸ் கார்டனுக்கு போனோம். நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். கிளாஸ்ல பாட்டி, அது பூ பாட்டி, கலர் கலரா இருக்கும். நேத்து பூவே இன்னைக்கு ஏழையாக்கா. நாளைக்கு காம்ப பார்க்கிறதுக்கு போவியலா? இல்லம்மா, நாளைக்கு லேக் பார்க்க போறோம். லேக்னா என்னது? ஏங்க, லேக்னா என்னது? இந்த குவாரி காலை எடுத்து வச்சிட்டு லெக் பீஸுங்கவளே அதான். இந்த குவாரி காலை பார்க்கவே நாளைக்கு போவியலாக்கா. இதெல்லாம் நம்ம ஊர்ல பார்க்க முடியாத விஷயமா? இதுக்கு வேற கார் பிடிச்சிட்டு அங்க இங்க வந்திருக்கு. ரூமுக்கு வேற 5000 கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையே சாத்து பாபு. குவாரி கால் பார்க்கணும்னா பாய் கடைக்கு வந்தாலே வெட்டும்போது பார்த்துட்டு வந்திருக்கலாம். குவாரி கால் எல்லாத்தையும் எனக்கே தாங்கன்னு கேட்டிருந்தா வீட்டுக்கே தம்பி அனுப்பியிருப்பாரு. வீட்டுல உட்கார்ந்து அதை பார்த்து ரசிச்சிருக்கலாம். இதை பார்க்கறதுக்கு அங்க இங்க பணத்தை செலவு பண்ணிட்டு வந்திருக்கு. மா, லேக்னா அது இல்லம்மா. பொண்டாட்டி தானே சொன்னேன். அவள ஏதோ தெரியாம தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப வேற என்னது? லேக்னா அந்த ஏரி குளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அதுதாம்மா. அட, நம்ம ஊர்ல இருக்கே பாரு, பார்த்திருக்கலாமே. மா, இங்க வித்தியாசமா இருக்குமா? வித்தியாசமாவா? தண்ணி தானே கிடக்கு. இங்க மட்டும் என்ன எண்ணெயே இல்ல, தேன வடியுதாப்பா. இல்லம்மா, தண்ணி தான் கிடக்கும். ஆனா அதுல போட்டிங் போலாம். என்னது பாட்டியா? என்ன பாட்டி? மா, படகு சவாரிமா. ஏங்க, படகு சவாரியா போறோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சொல்றோ, உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஆசையா. நம்ம ஊர் பக்கங்கள்ல போனா அவங்க பரிசல்லே கூட்டிட்டு போவாங்க. இங்க வந்து நின்னுட்டு பாட்டிக்கு போனா வீட்டுக்கு போனான்னுகிட்டு. நான் ஊட்டிக்கு போனோங்கறியலே, ஏதோ வித்தியாசமா இங்க இருக்குமான்னு நினைச்சுட்டேன். அந்த பாட்ட வரதானே தெரியுது. அங்க இருக்க மாதிரி செடியும் கொடியும் மரமும் தண்ணியுமா தான் கிடக்குது. இத பார்க்கிறதுக்கு அங்க இருந்து ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இத அங்கேயே பார்த்து ரசிச்சிருக்கலாமே. அம்மா, அங்க வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, பசங்களுக்கு வேற இப்ப லீவ் விட்டுருக்கு. அந்த வெயில சுத்திட்டு திரிவாங்கல்ல, இங்க கூட்டிட்டு வந்ததுனால குளு குளுன்னு இருக்கு. ஜாலியா விளையாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, சுத்தி பாக்குறாங்க. காசு போனாலும் பரவாயில்லம்மா, குழந்தைங்க சந்தோஷம் தானே முக்கியம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் சுத்தி பாக்குறோம்ல. இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏட்டே, உங்களுக்கு ரசிக்க மனசு இல்ல, அதான் அந்த இடத்தை விட்டு உங்களுக்கு தெரியல எவ்வளவு அழகா இருக்குது. நீங்க வேணா ஒரே இடத்துல இருந்துருங்க, நாங்க போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரோம்.
ஏங்க சிம்பையும் பிங்கியோ கையில பிடிச்சிருங்க, நம்ம போவோம். சரி சூரோ வா போலாம். அம்மா நீங்களும் கூட வரதா இருந்தா வாங்கம்மா. வர முடியலன்னா ஒரு ஓரமா உட்காந்துருங்க, நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போறோம். என்ன ஓட்ட ஓடியா என் மாமன் பக்கத்துல இருந்த உடனே இத சுத்தி பார்க்கிறதுக்கு அங்க இருந்து ரூபாயை செலவு பண்ணிட்டு இங்க வந்தாங்க. என்ன இருக்கு சுத்தி பார்க்க? இங்க உட்கார்றதுக்கு இடம் இருந்தாவே உட்காருவோம். காலெல்லாம் வலிச்சு துடைக்குது. சேகர் மச்சான், எனக்கு இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. போய் தானே சொல்றீங்க? இருக்கு மேம், சூப்பரா இருக்கு. மச்சான், நான் நிஜமாவே தேயிலை பறிக்கிற மாதிரியே இருக்கானா? ஆமா மேம். தேங்க்ஸ் மச்சான். மச்சான், இப்படியே ஒரு போட்டோ எடுங்களேன். தேயிலை பறியா போய் எடுக்கிறேன். இல்ல மச்சான், இப்படி எடுங்க. ரெண்டாவது அந்த போட்டோ சரியா? மச்சான், ஃபேஸ்லாம் கிளியரா தெரியுதா? சூப்பரா இருக்குது மேம். வேணும்னா சொல்லுங்க, லைட்டா டச் அப் பண்ணிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இது சூப்பரா இருக்கு. ஓகே மச்சான், போட்டோ எடுங்க. எடுத்துட்டேன் மேம். மச்சான், போட்டோ எல்லாம் இன்ஸ்டால போடணும். அந்த மாதிரி அழகா எடுத்துட்டாங்க சரியா? ஓகே மேம், சூப்பரா வர, நீ கவலைப்படாத. ஓகே மச்சான். சரி, இந்த போஸ் போதும், வேற போஸ். மச்சான், நான் தேயிலை பறிக்கிற மாதிரி போஸ் கொடுக்கறேன். நீங்க அத அழகா எடுக்கணும். ஓகே மேம். மச்சான், இந்த போஸ் ஓகேவா? சூப்பரா இருக்கு. அப்படியே தேயிலை பறிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியா? அப்ப கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டே தான் இருக்கேன். மச்சான், இப்படி. சரி மேம். மச்சான், அந்த பக்கம். ஓகே மேம். போட்டோஸ் அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மேம். தேங்க்ஸ் மச்சான். இதுக்கே எனக்கு தேங்க்ஸ். வேற போஸ் கொடு. சரி மச்சான். சிம்ரன், இந்த போஸ் அதான் ஆல்ரெடி எடுத்தாச்சுல. மச்சான், இந்த காஸ்டியூம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன். அப்புறம் நான் இந்த இடத்துல ஓடுற மாதிரி எனக்கு போட்டோஸ் எடுத்துட்டாங்க. தனியா ஓடுற மாதிரியா சிம்ரன்? ஆமா மச்சான், அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஓடுற மாதிரி எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா பரவாயில்ல, இல்லனா என் ஆளை கூட்டிட்டு வந்திருந்தா பரவாயில்ல. என்னது ஆளா? அட சிம்ரன், உனக்கு ஆள் இல்ல இருக்கா? சீச்சி, இல்ல மச்சான். பைசலாம் சிம்ரன். நிஜமாலே இல்ல மச்சான், எனக்கு ஆள்லாம் கிடையாது. நீங்க கேட்டதுனால சும்மா சொன்னேன். நம்புங்க மச்சான், எங்க அம்மாக்குலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. லவ் பண்ணா எங்க அம்மாக்கு பிடிக்காது. ஓஹோ, அப்படியா? எங்க வீட்ல மட்டும் என்ன கொஞ்சம் வச்சிருவாங்க? எல்லா வீட்லயும் அப்படிதான். லவ் பண்ணா யாருக்குமே பிடிக்காது. எங்க அக்காக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே மச்சான், அன்னைக்கு பிடிக்காதா? அப்ப எங்க வீட்ல 2 எதிரி இருக்காங்க. உங்க அண்ணன் கூட பிடிக்குமானே? அவ்வளவுதான், நீ லவ் பண்ணா சொன்னா வெச்சுக்கே, உங்க அண்ணன் முதல்ல போட்டு அடிப்பாரு. அப்படியா? அண்ணா ரொம்ப சாஃப்ட்டானவங்க. அது உனக்கு நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொல்லி பாரு, பிடிச்சி வேல் வேல்னு பேசுவாரு. மச்சான பத்தி எனக்கு தான் தெரியும். அச்சச்சோ, அப்ப எங்க வீட்ல 3 கோவக்காரங்க இருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா லவ்வே பண்ண முடியாது மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க? ஓ ஐ சி, அப்ப லவ் பண்ணலாம்னு சொல்றீங்க. அது வாங்க பத்துறேன். சேகர், என்னது லவ்வுக்கு பதிலா பேசிட்டு இருக்கியா? ஹாய் சாமி, நீ இங்க தான் இருக்கியா? என்ன கால்வி இது கேனத்தனமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க போறீங்களோ அங்க தான் நானும் வருவேன்னு. சாமி, காலையில இங்க கூட வரல, அதனால சொன்னேன். நாங்க பஸ் பிடிச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சாமி, சுத்தி பாத்தியா? சுத்தி பார்த்தேன். என்ன காதல் கிதல்லாம் பேசிட்டு இருக்கா அவட்ட? அது ஒண்ணு இல்ல, அவங்க வீட்ல லவ் பண்ண யாருக்கு பிடிக்காதா? அதான் எது இருந்தாரா லவ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? ஆமா சாமி, சும்மா பேசிட்டு இருந்தேன். இவ எதுக்கு இப்படி கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா? ஐயோ சாமி, அப்படியே சொல்லாத. நான் ஒண்ணு கோமாளி மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கல. தேயிலை பறிக்கிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு இது கூட கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. சேகர் மச்சான், வாங்க நம்ம அந்த பக்கம் போய் போட்டோஸ் எடுப்போம். இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றேன், நீங்க வாங்க. சேகர், அவளுக்கு எதுக்கு நீ போட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்கணும்? என்ன இதெல்லாம்? சாமி, ஒரு சின்ன ஹெல்ப் என்கிட்ட கேட்டா செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியல. நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னையும் போட்டோ எடு. அவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்து எடுத்தாரே. சேகர், நான் இந்த டூருக்கு வந்ததே உன் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னா நீ என்னடா அவ பின்னாடி போறேன்னு சொல்ற? ஃபைன் சாமி, இத வந்துறேன். அப்புறமா நம்ம உட்கார்ந்து பேசுவோம். அங்க இருந்தா வனரபிள் டிஸ்டர்பன்ஸ், அந்த கர்வாட்டி டிஸ்டர்பன்ஸ், இப்போ இவ டிஸ்டர்பன்ஸ். ஓ சேகர், எனக்கு நீ டைம் கொடுக்கறதே இல்ல. ஃபைன் சாமி, இத வந்துறேன். வெயிட் பண்ணி நான் வந்து போட்டோ எடுத்துறேன். என்னது இது? சேகர் இப்படி ஓடுறா? இவ வேற சேகர் மச்சான் கொச்சாங்கறா. இந்த கருவாடு மச்சாங்கறா. ச்சே, நான் மட்டும் தான் என்னோட சேகர மச்சான்னு கூப்பிட முடியல, மாமான்னு கூப்பிட முடியாம உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா அவன் எப்பவுமே நீ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லிட்டு இருக்கான். எப்பதான் அவன்கிட்ட என்னோட காதல சொல்ல போறேன்னு தெரியல. மாமான்னு என்னைக்கு கூப்பிட போறேன்னு
அந்த மானை பாருங்கள் அழகு. எக்கா இது அந்த மாநில ஊட்டி. ஊட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பியூட்டியான பாட்டை பாடுங்க. தங்கச்சிமா, ஊட்டியில என்னடா பாட்டு இருக்கு? எக்கா ஏன் பாட்டு இல்ல? இந்த இப்ப எடுத்து விடியும் பாருங்க. ஊட்டி மேல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பாட்டி, என் பேரு பாட்டிமா. ஏ ஊட்டி மேல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பாட்டி, என் பேரு பாட்டிமா. ஓ ஓ ஓ ஓ ஓ. தங்கச்சிமா, இந்த டூர் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லடா? ஆமாக்கா, நல்ல வேலை மிஸ் பண்ணாம வந்துட்டோம். நான் கூட எங்க மிஸ் பண்ணி விடுவோமோன்னு நினைச்சேன். எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். நல்லா இருக்குக்கா. இந்த இடத்தெல்லாம் பாருங்களாம். இந்த மாதிரி பச்சை பசேர்னு நம்ம ஊர்ல இருக்குதாக்கோ? வயல் காட்டுல இருக்குடா தங்கம். வயல் காட்டுல மட்டும் தானே? இங்க பாருங்க, எத்தனை ஏக்கர் இருக்கனே தெரியல. எங்க திரும்பினாலும் பச்சை பசேர்னு இருக்கு. ஆமாடா தங்கச்சி, இந்த ஊரு ரொம்ப குளு குளுன்னு இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்லடா? ஆமாக்கா. இங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவிய. எப்பவுமே நல்ல குளு குளுன்னு இருக்கலாம். எக்கா, வெயில் காலத்துல இப்படி குளிர்துன்னா மழை காலத்துல இங்க இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆமாடா தங்கச்சி, மழை காலத்துல நம்ம ஊர்ல என்ன குளிர் அடிக்குது இப்பெல்லாம். இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்மள மாதிரி புதுசா வந்து தங்குற ஆட்களால இருக்க முடியாது. இங்கேயே இருக்கவியலுக்கு பழக்கப்பட்டிருக்கோம். ஆமாக்கா. இங்க இருக்கவியலால நம்ம ஒரு வெயில்ல வந்து இருக்க முடியுமாடா தங்கச்சிமா? தெரியலையேக்கா, யாரையாவது கேட்டு பார்த்தா தெரியும். ஆமாண்டா தங்கச்சி, இதெல்லாம் விசாரிக்கணும். 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆமாங்கக்கா. அங்க பாருங்களா எப்படி படிக்கட்டு மேலாம் இருக்குன்னு. ஆமாண்டா தங்கச்சி, பார்த்தேன். ஒரு மலை மாதிரி இருக்கு. அதுல அப்படியே தேயிலையும் உருவாக்கியிருக்காவ. எப்படி இப்படி மலைகள்லாம் விவசாயம் பண்ண முடியும்? ரொம்பவே ஆச்சரியமா இருக்குடா. ஆமாக்கா, அதான் இதெல்லாம் சுத்தி பார்க்க எல்லாரும் வாராவே. நான் கூட அந்த அம்மா சொன்ன உடனே வெறும் இலைய மட்டும் பார்த்து என்ன பண்ண போறேன்னு தான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது என்ன அழகா இருக்கு. தங்கச்சிமா, அதுவும் அந்த பக்கம் பாருடா. அதுவும் ஒரு மலைதான். ஆமாக்கா, மாலை மாதிரி தான் தெரியுது. மலையிலேயே தேயிலை தோட்டத்தை வச்சிருக்காவ. என்னன்னு தெரியலடா தங்கச்சி, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏக்கா, வாரியெல்லாம் அதுல ஏறி பாப்போம். வேண்டாமா, விழுந்து கைய காலம் முடிச்சிடக்கூடாது. வாங்கக்கா, சும்மா போய் ஏறி பாப்போம். யாருனா தானே அது என்னதுன்னு தெரியும். சரிம்மா, அதோ வழி மாரி ஒண்ணு கிடக்கு பத்தி, அதுல போவோம்பா. சரிங்கக்கா. நாம மட்டும் ஒத்தையில விட்டுட்டு இந்த பிள்ளைகள் எங்கேயாவது ஓடி போயிருது வேண்டாம் சிலுப்பா. ஆமாக்கா, நாம கொஞ்சம் மெதுவா நடந்து போய் சுத்தி பார்க்கோம்ல. ஆவியல்களுக்கு பிடிக்கல, அதான் தனியா போய் சுத்தி பார்க்க ஓடியாவ. நாம கூடயே வந்தா எங்கன்னு நிக்காவ நம்மளுக்கு தெரியும்ல. ஏன்னா அப்படி பண்ணியாவளோ? இந்த காண்டு மணி பிள்ளை இருக்கா பாரு, வீட்டுல இருக்க வரையும் நீவே சுத்தி வருவா. வெளியே எங்கேயாவது வந்துட்டா போதும், என்னை கண்டுக்கிடவே வேண்டாம். அவாட்டுக்கு எங்கேயாவது சுத்திட்டு கிடப்பா. தேடிதான் பிடிக்கணும் இந்த பிள்ளைய. என் மக வீட்டுல இருக்கும் போதே அப்படிதான்க்கா, எங்கேயாவது போய் சுத்துவா. பாசிக்கும் போதுதான் அம்மா சோறுதான்னு வீட்டுக்கே வருவாக்கா. அது வேலை பார்க்க போறாள்ல, அதனால சுத்திட்டு எடுத்துட்டு மெதுவா வருவா. ஆமாக்கா, வாங்க நம்மளும் அந்த பக்கமா போய் சுத்தி பாப்போம். சிலுப்பா, ஓனர் எங்க இருக்காங்க? தெரியலக்கா, வாங்க போய் சுத்தி தேடுவோம். சரி சிலுப்பா, வா போவோம். சீக்கிரம் மச்சான், இப்ப போட்டோ எடுங்க. ஓகே சுமன், நான் இப்ப இதுல இருந்து அது வரைக்கும் ஓடுவேன். நீங்க வீடியோ எடுக்கணும், ஓகேவா? ஓகே சுமன். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சுமன், ஓடு. மச்சான் ஸ்டாப். ஏன் சுமன்? நான் அந்த பக்கத்துல இருந்து இங்க ஓடி வரேன், அது வீடியோ எடுங்க, ஓகேவா? ஓகே சுமன். மச்சான் ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சுமன், ஓடு. ஆஹாஹா லா 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 ஓஹோஹோ. சீக்கிரம் மச்சான். Who is the disturbance? சிமன், அவன் என் ஃப்ரெண்ட் தான். இவ பேரு கண்மணி. கரெக்ட்டா வீடியோ எடுக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாளா? இப்ப அழகா வந்திருக்கணும், அது வரைக்கும் ஓடி இருப்பேன். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டா. ஓகே சுமன், நான் மறந்தே இருக்கிறேன், நீ ஓடு. சீக்கிரம் மச்சான். என்ன கண்மணி? நான் பேசணும். பேசு. நான் தனியா பேசணும். அப்படியா? அதான் அங்க யாருமே இல்ல, அங்க போய் தனியா பேசிட்டு வா போ. ஏய் கண்மணி, யார்கிட்ட கோபப்படுற? நான் சும்மா நாட்டு சொல்றேன்.